வணக்கம். நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனல் குபேந்திரன் பேசுகிறேன். பொதுவாக ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு தெளிவாக விளக்கலாம்னு நினைக்கிறேன். இதை இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்கை வச்சு நான் சொல்லவில்லை, இது அமெரிக்கன் ஸ்டாக்கு தான் வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்தியாவில் நிறைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்குது, தேவையில்லாத சட்ட சிக்கல் வரணுங்கிறதுக்காக ஒரு அமெரிக்காவோட ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்டாக் பேர் நேம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். இந்த நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சுருக்கிறப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க இண்டிகேட்டர் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட்டும், 50 மூவிங் ஆவரேஜ் வந்து எல்லோவும் வச்சுருக்குறோம். ஸோ இது என்ன தெரிய வருதுன்னா, எப்போ இந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து எல்லோ இண்டிகேட்டர் கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும். அது கரெக்டாக சொல்லணும்னா பாருங்க, இதுதான் நமக்கு இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்போ அது கீழே இறங்குதோ, கீழே இறங்க நீங்கள் இங்கே ஆவரேஜ் பண்ணணும். இந்த கீழே இறங்கும் போது நீங்கள் அதை அதாவது இது ஒரு நல்ல ஸ்டாக்கு எப்போதுமே கீழே இறங்கி விட்டு வாங்குறது புத்திசாலிகள் செய்கிற விஷயம். வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியாத ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு சப்போர்ட் எடுத்தால் நமக்கு தெரியுது. இந்த சப்போர்ட் கண்டினியூ ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வீக்லியில் வந்து வச்சுருக்கிறோம். எதை நல்லா பார்த்துக்குங்க, இது வீக்லியில் வச்சுருக்குறோம். வீக்லியில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக இந்த ரெட்டு வந்து எல்லோ, அதாவது 20 நாள் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு 50 நாள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் அடுத்த லோயஸ்ட் என்ட்ரி எங்கே ஒரு ரீடெஸ்ட் பார்க்கணும். இங்கேருந்து மேலே போனவன் இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த லோயஸ்ட் என்ட்ரியில் இந்த 1, 2, அந்த 3 பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்க அக்யூமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் தான் நீங்கள் வாங்க வேண்டிய பாயிண்ட். இவங்க வேறு விளம்பரத்தை போட்டு பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டிய பாயிண்ட். இந்த 28, 29, $30 நீங்கள் உங்கள் அக்யூமுலேஷனை 5, 15, 10 தொடங்கணும். எப்படி கொண்டு போகணும்னா, இந்த ஒவ்வொரு மஞ்சள் லைனையும், அதாவது எல்லோ லைனையும் டச் பண்ணும்போதும் உங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போது ஏற்றத்தில் ஆவரேஜ் பண்ணுறது ஒன்று இருக்குது, இறக்கத்தில் ஆவரேஜ் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் லாபகரமாக நீங்கள் கொண்டு போகணும்னா ஒரு ஸ்டாக்கு வந்து ஏற்றத்தில் கிடைக்கக்கூடிய ரீடெஸ்ட்டில் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து லாபத்தில் இருக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி நீங்கள் இந்தியன் ஸ்டாக்கில், உலகத்தில் இருக்க எந்த ஸ்டாக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது வீக்லி டைம் ஃப்ரேமு. இந்த 20 நாள் அண்டு 50 நாள் மூவிங் ஆவரேஜ் வரைஞ்சிக்கிங்க, இஎம்ஐ வரைஞ்சிக்கிங்க. இஎம்ஐன்னா வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு எல்லோவில் டச் பண்ணும்போதும், எல்லோ இந்த சென்ஸ் எல்லோவில் வந்துருச்சு கீழே இறங்குனா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கிருந்து அவங்க இறங்குறாங்கிறத நீங்கள், அதாவது அவங்க அப்பப்போ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த வியாபாரத்துலலாம் நீங்கள் வந்து பாருங்கள், இங்கிருந்து இந்த இறக்கம் இங்கே வந்துருக்குது. ஸோ இந்த இறக்கத்தில் நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும். இங்கே நீங்கள் விற்கக்கூடாது. அப்படி நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரிவர்ஸ் அடிக்கிற பற்றியில் ஒரு பெரிய ரிவர்ஸ் அடிக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் விற்கலாம். $48 நீங்கள் வாங்கிறதுல பாதியை விற்கலாம். சரிங்களா? புத்திசாலித்தனமாக செய்யணும்னா இந்த 28, 30 நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 40 ஆல்மோஸ்ட் இந்த என்ட்ரி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்களா, இந்த இந்த 48 வந்து 28 எடுத்துகிட்டு 48 விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து $20, கிட்டத்தட்ட 50% அது உங்களுக்கு 100% உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ பாதி உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்கள் விற்றுட்டு லாபத்தை கொஞ்சம் கேஷை கையில் வச்சுக்கலாம். திரும்ப எப்போ வந்து அவன் இந்த எல்லோவில் டச் பண்ணுறானோ அப்போ நீங்கள் எவ்வளோ விற்றீங்களோ அந்த அமௌண்ட்டை மீண்டும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ எவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீண்டும் பாருங்கள், $34 வாங்குறீங்க. நீங்கள் வாங்கினது $30, விற்றது $48, திரும்ப வாங்குறது $35. நான் ரவுண்டு கணக்காக சொல்ல வரேன். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இது எங்கே போகுது பாருங்கள், இதனுடைய வியூவத்தை சொல்ல பாருங்கள். திரும்ப அவங்க ஆவரேஜாக மேலே தான் போயிட்டுருக்கோம். அஸ் லாங் அஸ் இந்த ரெட் லைனை கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படி தான் அர்த்தம். வந்து நல்லா பார்த்துங்க, வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கணும். ஸ்டாக்ஸை வாங்குற நீங்கள் அவங்க பேஷன்ஸியாக பொறுமையாக வெயிட் பண்ணணும். பொறுமையாக இருக்கிறவங்க தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதுனா அவசரப்படுறவங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கி பொறுமையாக இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுற ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்டாக் எடுத்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நஷ்டம் வராது. அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது
உங்களோட பொறுப்பு. எப்படி ஸ்டார்கஸ்டிங்கை தேர்வு பண்ணணுங்கிறது வந்து அது ஒரு தனி ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இது அமெரிக்காவோட நெட்ஃப்ளிக்ஸ். அங்கே உள்ள நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைம் வீடியோ மாதிரி, இந்த ஜி வீடியோ மாதிரி அங்கே ஒரு மீடியா சேனல்ஸு. இந்த சேனல்ஸுக்கு வந்து எப்போதுமே மவுஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மவுஸ் இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் 34 நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா ஆவரேஜாக மேலே போயிட்டே இருக்கலாம். வந்து எங்கேயுமே உங்களுக்கு அது கீழே வரல. ஆவரேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 10 டீ காஃபி மாதிரி ரேஞ்சில் சின்ன சின்ன ஒரு 5 10 ஸ்டாக் இந்த ரெட் லைனில் வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். வந்து வாங்கணும்னு சொல்லி இதில் 5 எடுத்தீங்கன்னா இதில் 50 எடுக்கணும். 1:10ங்கிற ரேஷியோவில் இருப்போம். 5னா அதில் 50, இதில் 100னா இதில் 1000 அப்படி எடுக்கணும். அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணும்போது உங்கள் ஸ்டாக்கோட குவாலிட்டி கூட்டிகிட்டே இருக்கும், பைசா கூட்டிகிட்டே இருக்கும். சாரி. அப்போது நீங்கள் ஓரளவு மேலே போக போக என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவன் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் புக் பண்ணலாம், அல்லது இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இங்கே $94. ஏன்னா உங்களுக்கு பயம் வரும் இல்லையா? நீங்கள் எடுத்த என்ட்ரி எங்கே எடுத்துக்கிங்க? $34 இங்கே எடுத்து $35 வச்சு 35 எடுத்த நீங்கள் வந்து இங்கே ஒரு ரெட்டு விழுந்துருக்குது. இருந்தாலும் இங்கே நீங்கள் புக் பண்ணாலும் இங்கே ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் 35 எடுத்தது இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 63 வந்திருக்கு. 63ங்கும்போது 35 ஒரு கிட்டத்தட்ட $30 $25 பக்கம் வந்திருக்கு. இங்கே நீங்கள் கூட லாபத்தை புக் பண்ணணும், பார்ஷியலாக புக் பண்ணணும், அல்லது 10% 20% அப்படி புக் பண்ணணும். அப்போ இங்கே வரும்போது மீண்டும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். இங்கே என்ன ரேட்டு வந்திருக்குது? 68 போட்டு மீண்டும் 54, ஒரு $10 தான். ஸோ இந்த எல்லோ தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் பண்ணுற இடம் வந்து. ஸோ அதனால் ரெட் ஆவரேஜ் நீங்கள் பெருசாக இது கரெக்ஷன், இது சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். ஸோ அங்கே நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா மீண்டும் நீங்கள் இங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம் தான் 10 நாளில். அப்படியே உங்கள் ஆவரேஜ் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா பாருங்கள், ஓவரால் இங்கே தான் ஒரு பெரிய கிராஷ் வரதுக்கான நமக்கு தெரிஞ்சுது. இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி எக்ஸிட் ஆகணுமாங்கன்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போட்டது வந்து $35 போட்டோம், அது 70 105 ஆச்சு, கிட்டத்தட்ட 2 மடங்கு கூடி போச்சு. ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் போட்டதுலேருந்து 100 மடங்கு கூடிடுச்சுனாலே நீங்கள் 50% ப்ராஃபிட் பண்ணுங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம், அது தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த 106ல் போய்ட்டு நீங்கள் ஒரு 50% உங்கள் ஸ்டாக்ஸை விற்கணும், அல்லது ஒரு 60%, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஏற்றத்துலையும் நீங்கள் 10% நீங்கள் விற்கலாம். விற்று தப்பு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் காசு பண்ணலாம். இந்த 106ல் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா மீண்டும் அவன் வந்து அடுத்த இறக்கம் எங்கே கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த இறக்கம் தான் கிடச்சிருக்கு. அடுத்த உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 82 தான் கிடச்சிருக்கு. நீங்கள் ஏற்கனவே 35ல் வாங்கின ஸ்டாக்ஸை இந்த 82ல் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்டில் டபுளாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் சேஃப் தான். நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் இதில் உள்ள பெரிய ஒரு சாதகமான விஷயம். அல்லது உங்களை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருந்துச்சுன்னா மீண்டும் $82 மீண்டும் ஒரு சிறிய அமௌண்ட்டை நீங்கள் போட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா பாருங்கள், அவன் அடுத்த போய்ட்டு திரும்ப ஒரு பெரிய புல் ரன் கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 133 வரைக்கும் போயிருக்கான். இங்கே நீங்கள் சொன்னது வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னது வந்து 65 தான். 82ல் என்ட்ரி எடுத்திங்கன்னா அவன் அடுத்த என்ட்ரிங்க போயிருக்கான் பாருங்கள், 133. கிட்டத்தட்ட 80 $50 ஒரு ஸ்டாக்குக்கு கூடியிருக்கான். ஒரு ஸ்டாக்குக்கு $50ங்கிறது வந்து ஒன்றும் பெரிய நமக்கு பொறுமையாக இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய, நீங்கள் எந்த உழைப்புமே போட போகிறதில்ல, உங்கள் பணத்தை மட்டும் தான் போட போகிறீங்க, அமைதியாக இருக்க போகிறீங்க. பணத்தை போட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இந்த அளவுக்கு இருக்கும்போது அமைதிக்கான விலை வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அமைதியாக இருக்கிறது தான் தெரியாது. அவசரப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப மோசமான விலையாக இருக்கும். ஆனால் அமைதியாக இருக்கிறவனுக்கு என்றைக்குமே லாபத்தில் தான் இருப்பாங்க. வந்து எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுங்கிறத பொறுத்து தான் உங்கள் லாபம் கூடும். தேவையில்லாத இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் லாபம் குறையும். ஸோ அமைதியாக எப்படி இருக்கணும், எப்போ நம்ம அவசரப்படணுங்கிறத வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பரிணாம கலை. அந்த கலையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்மகிட்ட நீங்கள் பர்சனலாக பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த இடங்களில் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுமா அல்லது கன்டினியூ பண்ணுமாங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கான சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணனாலும் புக் பண்ணலாம். இந்த 133ல் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்மளோட கணக்குப்படி 3 ரெட் இண்டிகேட்டர் தொடர்ந்து விழுந்தனாலே நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுதுன்னு மார்க்கெட் அர்த்தம் வந்து. அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் ஸ்டாக்கில் 50 60 70% நீங்கள் விற்றுடணும். 3 வாரம் தொடர்ந்து ரெட் விழும்போது தான் சொல்லுவார். அதாவது வார இண்டிகேட்டர், இது டே கிடையாது. வார இண்டிகேட்டரில் 3 வாரம் தொடர்ந்து ஒன்னோட லோயர் உடச்சி அடுத்த லோயர் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அப்போ எதுலேயோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் போகலாம். இங்கே நீங்கள் புக் பண்ணியிருந்தால் கூட $127 தான். ஒன்றும் பெரிய நஷ்டமாக இருப்பதில்லை. 137 127 பிரிட்டிபிள் இந்த இதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் என்னென்னா 115 5 10ன்னு ஆவரேஜ் பண்ணலாம். இல்லை வேணாம், எனக்கு நான் நிறையா கம்மியானு வாங்கிட்டேன், எனக்கு லாபத்தில் இனி ஆவரேஜ் பண்ண வேணாம்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஏதோ சரிவு நோக்கி போகிறான். ஏன் சரிவு நோக்கி போகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து அவன் வந்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் 109ல் அவன் வந்து இந்த 20 நாள் மூவிங் ஆவரேஜ் 50 நாள் மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே வரான். இது வந்து உங்களோட மொத்த ஸ்டாக்கையும் நீங்கள் எக்ஸிட் பண்ணுற லொக்கேஷன் இதுதான்.
இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்கள் 35ல் வாங்கினீங்களோ, 65ல் வாங்கினீங்களோ, 70ல் வாங்கினீங்களோ, 80ல் வாங்கினீங்களோ, 109ல் நீங்கள் வெளியே வந்துடணும். இந்த ப்ளஸ் மார்க்கில் வர ரேட்டுக்கு நீங்கள் மொத்தத்தையும் செல் ஆர்டர் போட்டுட்டு இதுக்கு மேலே அவன் லாபம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் த ப்ராஃபிட் வின்னர். இப்படி தான் ஸ்டாக்ஸில் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பணத்தை போட்டு ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சுட்டு அழகாக நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறாங்க. உலகம் சுற்றுறாங்க, ஊர் சுற்றுறாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் தங்குறாங்க, ரொம்ப ஹை லெவல் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உழைப்பை விட அவங்களுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை ஒவ்வொரு வளரும் பணக்காரர்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக அதை நீங்கள் செயல்படுத்த முடியும். மிடில் கிளாஸ் மக்களுக்கு எப்போதுமே வந்து பொறுமை கிடையாது, அமைதியும் கிடையாது. இது ரெண்டும் இல்லாதனால தான் நம்ம தோத்துட்ருக்குறோம். அதாவது எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல நமக்கு ஒரு தனிப்பட்ட கவனம் வேணும். எப்படி அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுலையும் ஒரு தனிப்பட்ட கவனம் வேணும். எப்போ அதை ஆவரேஜ் பண்ணுங்கிறதுலையும் ஒரு தனிப்பட்ட கவனம் வேணும். யார் பேச்சையுமே நீங்கள் வந்து ஒரு பொருட்படுத்தக்கூடாது சொல்ல வரல. அதில் என்ன உண்மை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் வேணும். உங்கள் முதலீடு கண்டிப்பாக சரியான இடத்துல போட்டுருக்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இதெல்லாம் வரும் பட்சத்தில் நீங்கள் அமைதியாக உங்கள் அமௌண்ட்டை $35லேருந்து $109 நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இதுக்கு மேலே ஏற்ற இறக்கத்தில் லாபத்தில் நீங்கள் வரணும்னாலும் வந்திருக்கலாம். இல்லைன்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு as per மை டெக்னிக்கல் டிஸ்கஷன் $28லேருந்து $30. $30க்கு வாங்கினா நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து $110 விற்கிறீங்கன்னா $30 நீங்கள் டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 23 ஜனவரி நீங்கள் 2023 ஜனவரி ஒரு 17ஆம் தேதி வகையில் நீங்கள் $30க்கு ஒரு 100 ஸ்டாக்கு ஒரு 1000 ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா ஒரு 100 ஸ்டாக்கு வாங்கினீங்கன்னா 100 × 30 3000 ஆகும். ஒரு 1000 ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 1000 × 30 30,000 வந்துடும். சரி, 30,000 டாலர் நீ கொடுத்து ஒரு $3000 கொடுத்து ஒரு 100 ஸ்டாக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது 23ல் இன்னைக்கு 25 டிசம்பரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 டிசம்பரில் அது உங்களுக்கு $110. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துக்குங்க, நீங்கள் வாங்கின 30 வந்து 2 மடங்கு 2.5 மடங்கு 2.25 மடங்கு விலை ஏறி இருக்குது. ஸோ $30 போட்டது நீங்கள் $3000 வாங்கினது இன்றைக்கி $10,000 $11,000 நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ 24 25 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. $3000 போட்ட உங்களுக்கு 2 வருஷத்தில் உங்களுக்கு அது வந்து இப்போ $11,000 கிடைக்குது. ஸோ லாபம் எவ்வளோ ஆகுது உங்களுக்கு வந்து மொத்தம் $8,000 லாபம் கிடைக்குது. 2 வருஷத்தில் $3,000 யாராவது 8,000 உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்களா? பேங்க்கில் தான் கொடுப்பாங்களா? நீங்கள் வெளியில் வந்து ரிஸ்க் எடுத்து நீங்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்குற பணத்துங்கிறது வந்து அடுத்தவங்ககிட்ட கை கட்டி நிற்கணும். பிள்ளைங்க சட்ட சிக்கல்கள் வரும். அது இந்திய சட்டத்துக்கு முரணானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாற்றதை விட நீங்கள் 2023ல் டாலர் வேல்யூ என்ன இருந்துச்சோ அந்த வேல்யூக்கு இப்போ 2026ல் டாலர் வேல்யூ $90 $92 இருக்குது. அன்னைக்கு ஒரு டாலர் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா $80 $82 இருக்கும். ஸோ டாலர்லேயும் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்றைக்கி அந்த கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்லேயும் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி உலக பொருளாதார சந்தையில் உங்களுடைய பங்கீட்டை வச்சுக்கோங்க. ஆனால் இது முழுக்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் சரியான பங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், நான் சொல்ல வரல. பொதுவாக இதில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் மட்டும்தான் நடக்கும். அவசரப்படுறதுனாலையோ அல்லது உங்களால் பின்பற்ற முடியலனாலோ நிச்சயம் உங்களால் லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி $35 இருக்கும்போதெல்லாம் அமெரிக்காவில் சேர்ந்த மிகப்பெரிய இந்த பங்கு சந்தையில் சொல்லப்போட அந்த இவங்க இருக்க வாரன் பஃபெட்டு, மைக்கேல் ஹோலு, ராக்கு, அவன் இவன் தோலாம் துர்த்தான் எல்லாம் வந்து $30 அவன் காசை கொண்டு கொட்டியிருப்பான். கொட்டி வாங்கிட்டு இப்போ $100 கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். இப்படி தான் அவனுக்கு பணக்காரனாகிட்டே இருக்கிறானுங்க வந்து. ஸோ நாம் பணக்காரன் ஆக முடியலைங்கிற புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். வந்து நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா அது ஒரு அற்புதமான கலை. உழைச்சி பணக்காரன் ஆகிறது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணி பணக்காரனாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நீங்கள் உழைக்காமல் உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்கும். காரணம் இது ஒரு நிறுவனத்தில் உள்ள ஒரு முதலீடு தான் வந்து. இது நீங்கள் தப்பான வழியில் சம்பாதிக்க போகிறதில்ல. இந்த பணம் முழுக்க உங்கள் பணத்தை வாங்கி அவங்க முதலீடு பண்ணி உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் வந்து பங்காளர்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு அறிஞ்சு எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணுங்கிறது தெளிவாக என்னால் சொல்ல முடியும். இதை நான் கடந்த 5-6 வருஷமாக இந்த பயிற்சி எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோடய ஆராய்ச்சியின் பலன் வந்து சிறந்த ஒரு முதல்ல கொடுத்துட்ருக்கு. இதை நான் வந்து டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் நான் வந்து இந்த மாதிரி சில ஆராய்ச்சிகளை பயன்படுத்துகிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதை பயன்படுத்திட்டுருக்கிறேன். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் பயன்படுத்திட்டுருக்கிறேன். இது ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான இண்டிகேட்டரும் ஒரு விதமான விஷயங்களும் நம்ம பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்தணும், எதில் நம்ம என்ட்ரு ஆகணுங்கிறது நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் கலை. அடிப்படையாக உங்களுக்கு தெரிஞ்சது குறைந்தபட்ச முதலீடு உங்கள்கிட்ட இருக்கணும்.
ப்ளஸ் நல்ல பேஷன்ஸ் இருக்கணும். கொஞ்சம் உலக பொருளாதார அரசியலோ, கொஞ்சம் அரசியல் இருந்தால் தான் போதும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இதை உட்காந்து டெய்லி பார்க்குற அவசியமே இல்லை வந்து. நியூஸில் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ன மூமெண்ட்டில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஏதாவது பேட் நியூஸ் வருதான்னு பார்த்துட்டு இருக்கணும். ரெண்டாவது உங்களோட எக்ஸிட் பாயிண்ட்டும் நீங்கள் எப்போதும் நீங்கள் சப்போஸ் பயம் வந்துச்சுன்னா, எப்போ எல்லோ வந்து கிராஸ் பண்ணி வெளியே வரணும், அப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் உத்தமம். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் அவன் கிராஸ் பண்ணாமல் எல்லோ டச் பண்ணிவிட்டு மேலே போயிடணும். எல்லோ லைனை டச் பண்ணிட்டு மேலே போகாமல் கீழே வந்தான்னா அது உங்களுக்கான எக்ஸிட்டுக்கான சமயம் வந்துச்சுன்னு அர்த்தம் வந்து. பலரும் பல விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து நல்லா கவனித்து பாருங்கள். நம்மளோட என்ட்ரி வந்து இந்த பாயிண்ட்டு எது, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். இந்த ப்ரஷ்ட்டை சொல்கிறோம் பாருங்கள், இதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். சரிங்களா? இந்த என்ட்ரி பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு நம்ம எக்ஸிட் பாயிண்ட் இது தான். சரிங்களா? நம்ம சம்பாதிச்ச லாபம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோங்கிறத நீங்களே கூட்டி கணக்கு வச்சு பாருங்கள். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு எக்ஸிட்டு. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த லாபத்தை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. சரிங்களா? $30 நீங்கள் என்ட்ரானது, சாரி இந்த லெட்டர்ஸ் வராது, தப்பாக எடுத்துக்கங்க. $30 நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு $110 நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஒவ்வொரு சரியான பங்கை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதன் மூலயமாக உங்களுடைய வெல்த்து ஈஸியாக பெருகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் உழைப்பையும் செலுத்தி அதில் ஒரு சம்பாதிக்கலாம். வந்து நீங்கள் பல முனைகளிலையும் உங்கள் சம்பாதிக்கிற திறமை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா சரியான முறையில் உங்களுடைய முன்னேற்றம், அதாவது உங்களுடைய வருமானம் பெருகும் பட்சத்தில் ஒரு 15-20 வருஷங்களில் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம். நீ சொல்கிறியே நீ ஆயிட்டியான்னு கேட்டிங்கன்னா குட் கொஸ்டின். என்கிட்ட தனியாக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் இருக்குங்கிறதுனால தான் நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்த ஒருத்தவங்ககிட்ட கதை சொல்லிட்டோ, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டோ சொல்கிறதுனால அதில் விளம்பரம் தெரிவிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒன்று நான் செஞ்சு பார்த்துட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தான் என் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நான் அதை வந்து பரிந்துரை பண்ணுவேன். அப்படி ஒரு விஷயமா இந்திய பங்கு சந்தைகளில் சில பரிணாம வளர்ச்சிகளை நான் பார்த்துட்டு அதனுடைய பங்கெடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் நான் சில முதலீடுகளை அதில் செய்து அதனுடைய வருமானத்தை பார்த்துட்டு அதன் பிறகு தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்ன செய்ய, முதல்ல நான் அதை வெற்றி அடைய முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா என்னை மாதிரி ஒரு ஆளால் வெற்றி அடைய முடியும் போது நிச்சயம் உங்களால் முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட வெற்றியில் எனக்கும் பங்குண்டு. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்திய பங்குச்சந்தையை நான் இங்கே எடுத்து ஏன் போடலன்னா, இந்தியாவோட செபி கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்திய பங்குச்சந்தையை நான் உதாரணமாக காட்டல. இதுபோல் நம்ம இந்திய பங்குச்சந்தைகளையும் பல பங்குகள் உண்டு. பொதுவாக பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் வந்து எந்த பங்கையும் யாருக்கும் பரிந்துரைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சட்ட கட்டுப்பாடுங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நாம் ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு நாட்டில் வாழணும்னா அந்த சட்டத்தை மதிக்கணுங்கிறது தான் என்னோடய கோட்பாடு. ஸோ அந்த கோட்பாட்டை நம்ம மீறுறதுங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பண்ணணுங்கும் போது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னை பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெஜிஸ்டர்டு அட்வைசரு, ரெஜிஸ்டர்ட் இல்லாத அட்வைசர்னு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா மூலையில் யாரும் கொடுக்கறதுல வந்து அவங்களுக்கு அதை பற்றின கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கும். மற்றபடி இங்கே அங்கீகரிக்கப்பட்ட கொலையாளின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் வந்து ஒரு சில ஆளுகளை வந்து சரியா. அதனால் அவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு கொலை பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கணும் அர்த்தம்ல வந்து. ஸோ எல்லாருக்குமே என்னென்னா ஒன்று காப்பாற்றுறதுக்கான அதிகாரம் தான் கொடுத்துருக்கு, எதையும் அழிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கல வந்து. ஸோ உங்களையும் காப்பாற்றுறதுக்கான அதிகாரத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்குது. அறிவை நீங்களே பயன்படுத்தி செய்யும் பட்சத்தில் அட்வைசர் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அறிவாளியாக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அறிவாளி நீங்கள் இல்லைன்னு சொல்ல வரல, இதில் இன்னும் தலை சிறந்த ஒரு அறிவாளியாகவும் சிறந்த ஒரு முதலீட்டாராகவும் மாற்றணும். அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை செய்துகிட்டே இருங்க வந்து. இது மாதிரி ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் போட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். எதிர்காலம் என்னை பற்றியும் பேசும். நிச்சயம் இப்படி ஒரு விஷயத்தை நானே தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். 2010 எனக்கு இது சொல்லித்தர ஆள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் மல்டி மில்லியனாக இருக்கிற வாய்ப்பு. ஸோ நமக்கு சொல்லித்தரலைங்கிற ஒரு ஆதங்கத்தினால தான் என்னை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதாக நான் நினைக்கிறேன் வந்து. மற்றபடி உங்கள் பேராசையை தூண்டுறதோ நீங்கள் ஒரே நாளில் பணக்காரலாம்னு சொல்கிறதோ என்னோட நோக்கம் இல்லை. யார் பேராசையும் தூண்டி அதில் நான் பயனாளியாக போகிறதும் எனக்கு பிடிக்காது. உங்கள்கிட்ட எந்த விதமான கையூட்டோ அல்லது இதுக்கான காசு பணத்தையோ கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிற ஆள் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்குங்க. அறிவார்ந்த சமுதாயத்தில் அறிவாளியாக வாழுங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட் போட்டு அந்த கான்செப்ட் வளர்த்துக்குங்க. இப்போ உலகம் அப்படி போயிட்டுருக்கு. உலகம் போகிற போக்கில் போகும்போது தான் நீங்களும் வெற்றியாளராக மாற முடியும்.
உலகத்தின் போகிற போக்கை விட்டுட்டு எதிர் திசையில் போனீங்கன்னா நீங்கள் உலக வெற்றியாளராக மாற முடியாதுங்கிறது தான் என்னோட தினமான எண்ணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே இருக்கிற கிளாஸ் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பற்றி தான் பண்ண போகிறோம். ஈவினிங் 4 மணிக்கு, அதாவது துபாய் டைம் 4 மணிக்கு இந்த கிளாஸ் நடக்கலாம். வந்து 4 மணி இந்தியன் துபாய் டைம்னா இந்தியன் மணி 5:30 மணிக்கு. ஸோ கலந்துக்கிற நண்பர்கள் வந்து இதில் கொடுக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு பரிமாற பண்ணுங்கள். பிடிச்சதா பாருங்கள், பிடிக்காத பட்சத்தில் பிடிச்ச வீடியோ நீங்கள் பாருங்கள். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஹாப்பி சண்டே.